OnePlus Nord 6 இந்த மொபைலில் சிலிக்கன் கார்பனால் யூஸ் பண்ணி 9000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் சூப்பர் ஹூக் சார்ஜிங்குமே வருது. 13.5 வாட் PD சப்போர்ட்டுமே இருக்குது. இதில் நமக்கு பைபாஸ் சார்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க. 27 வாட் ஒயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் Qualcomm Snapdragon 8s Gen 4ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. GPU பொறுத்த வரைக்கும் Qualcomm Adreno 825 கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். ஸோ பெரிய VC கூலிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேம் விளாட்றப்ப ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்ல ப்ராசஸர் தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. OSை பொறுத்த வரைக்கும் Oxygen OS 16 ரன் ஆகிட்டு இருக்குது. Android 16 ரன் ஆகுது. ஸோ Android 17 விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக்கில் 50 மெகா பிக்சல் பெரிய கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட்ரியாக அல்ட்ரா வைட் ஆங்கிளில் 8 MP கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேமரா கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு LED ஃப்ளாஷ் வருது. நமக்கு வந்து 4K 30 fps அது மட்டும் இல்லாமல் 60 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்தோம்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே 4K 30 fpsல மட்டும் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் இந்த மொபைலில். ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் சிம்லாம் கிடையாது. 2 சிம் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஸோ Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 6 கொடுத்துருக்காங்க. NFC எனேபிளாக இருக்குது இந்த மொபைலில். ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் நமக்கு வரும். USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கணும். Type-C போர்ட் வருது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு Type-C டிஜிட்டல் ஹெட்ஃபோன் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 3.5mm ஜாக்லாம் இந்த மொபைலில் நமக்கு கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேவுக்கு வரும். இது ஒரு நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சு சைஸ் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டரில் சொல்லணும்னா 17.23 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு 1.5K ரெசல்யூஷன் கொண்ட ஃபுல் HD+ டிஸ்பிளே தான் நமக்கு இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரை 93.5% கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு வந்தோம்னா 165 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு சன்பர்ஸ்ட் AMOLED டிஸ்பிளேங்கிறது புதுசாக ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. கலரை பொறுத்த வரைக்கும் 1.7 பில்லியன் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 10 பிட் பேனல் தான். பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 3600 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நான் ரெஃப்ரெஷ் ரேட் சொன்னேன்ல, அது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்கில் வச்சோம்னா 60, 90, 120, 144, அதுக்கப்புறம் 165ங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இது மாறிக்கும். IP ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு IP66 அண்ட் 68, 69 அண்ட் 69K கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃப் மொபைல் தான். இருந்தாலும் வாங்கினீங்கன்னா தண்ணியில் படாமல் பார்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 16.25 சென்டிமீட்டரும், வித்தை பொறுத்த வரைக்கும் 7.75 சென்டிமீட்டரும், வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 217 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 0.85 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய பேட்டரியை கொடுத்துட்டு 217 கிராம்ங்கிறது ஒரு நல்ல விஷயம் நமக்கு இந்த மொபைலில். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 3 கலர் வேரியன்ட் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மாதிரி இருக்கும், இன்னொன்று பிளாக் கலரில் வரும், இன்னொன்று டார்க் பிளாக்கில் வரும் நமக்கு இந்த மொபைலு. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. 300% வரைக்கும் சூப்பர் ஆடியோ மூடுங்கிற சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓரியாலிட்டி ஆடியோ சப்போர்ட்டுமே இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டுமே இருக்குது இந்த மொபைலில். ஸோ நமக்கு HD சப்போர்ட்டுமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் என்னென்ன பாக்ஸில் வரும் அப்படின்னா, மொபைல் வருது, 80 வாட் சூப்பர் ஹூக் சார்ஜர் வருது, அண்ட் Type-A to Type-C கேபிள் தான் கொடுக்குறாங்க. குயிக் ஸ்டார்ட் கைடுமே வருது, ப்ரொடக்டிவ் கேஸ் வருது, ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் வந்து அப்ளை பண்ணியே வருது நமக்கு இதில். அப்புறம் சிம் ட்ரை ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலாக ப்ரைஸுக்கு வருவோம். அதில் நான் ரேமை சொல்லிடுறேன் அப்படின்னு. 2 ரேம் வேரியன்ட் வருது. ஒன்று 8,256, இன்னொன்று 12,256 தான் கொடுக்குறாங்க நமக்கு இந்த மொபைலில். ஸோ அப்படியே நம்ம ப்ரைஸுக்கு வந்துடுவோம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 8,256 38,999 ரூபாய்க்கு வருது. 12,256 41,999 ரூபா வருது. ஸோ நமக்கு இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துட்டு கேமராவில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க கேமராவில். ஸோ பேக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50, அப்புறம் ஒரு 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த விலைக்கு வந்து இந்த கேமரா வந்து ரொம்பவே கம்மி. செல்ஃபியை கூட நம்ம ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது, பரவாயில்ல. ஆனால் பேக்கில் நமக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி இதில் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். AMOLED டிஸ்பிளே தான். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ப்ராசஸருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேம் விளாட்றப்பலாம் அந்தளவுக்கு ஒன்றும் ஹேங் இருக்குமாங்கிறது டவுட்டு தான். ஸோ நல்ல ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவில் மட்டும் இப்படி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 9 mAh பேட்டரிலாம் ஒரு 2 நாளைக்கு நிம்மதியாக யூஸ் பண்ணிக்கலாம்.
நான்லாம் வந்து இன்னுமே 5000 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்கங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் இவ்வளோ தான். இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஆஃப்லைன் சொல்லி செக் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயும் செக் பண்ணிவிட்டு எதில் கிடைக்குதோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மொபைலை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.